ஹாய், இது என்னோட பிரிமோர் ஹில்ஸ் கேரளா பைக் சோலோ ரைடரோட vlog. இது பார்ட் 1. என்னோட பேக்கிங்லாம் ஒரு ட்ராவல் பேக்கு, ஒரு டாப் பாக்ஸு, ஒரு டேங்க் பேக்கு இதில் வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் என்னோடய ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டுட்டு என்னோடய பைக்கை இன்ஸ்பெக்ஷன் பண்ணேன். லைட் செக்கிங்கு, பிரேக்கு, டயரு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு என்னோடய லக்கேஜஸ்லாம் பைக்கில் வச்சு பேக் பண்ணிட்டேன். அதையும் செக் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்காங்கிறத. என்னோடய ட்ராவல் டைம் 11 to 12 hours. ஸோ எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பலான்னு பிளான் பண்ணேன். 8 o'clock பிளான் பண்ணேன், பட் ஆனால் 10 o'clock ஆகிடுச்சு. ஏன்னா மழை விட்டு அடிச்சுட்டு இருந்தது. ஸோ மழையினால் லேட் ஆகிட்டு, மழை கொஞ்சம் கேப் விட்டுது. அந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் கிளம்பிட்டேன். இங்கே பெட்ரோல் பேங்கில் பெட்ரோல் ஃபில்அப் பண்ணேன். அப்போது என்னோடய சப்ஸ்கிரைபரை அங்கே பார்த்தேன். ஏர் செக் பண்ணிவிட்டு என்னோடய ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். போகும்போது லைட்டாக மழை பெய்ஞ்சிட்டு தான் இருந்தது. சரி போயிடலாம், மழையில் விளைய மாட்டோம் அப்படின்னு நினச்சேன். போக போக நல்லா அடிக்க ஆரம்பிச்சது. ஒரு டைமில் ரொம்ப மழை அடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு மழைக்கு தேவையான எல்லா அக்சசரிஸையும் எடுத்து மாட்டிக்கிட்டேன். என்னோடய லக்கேஜையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். அப்புறம் கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. நான் என்னோடய ரைடிங்கை ஸ்டாப் பண்ணல, நான் போய்கிட்டே தான் இருந்தேன். என்னோடய செக் பாயிண்ட் 2யும் ரீச் ஆகினேன். அதையும் கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் டின்னருக்கு ஸ்டாப் பண்ணேன். இங்கே நல்லா கறி விருந்து, நல்ல சாப்பாடு. மதுரை கடம்பாவனம் கறி விருந்து இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து திரும்ப என்னோடய ரைடிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ரீச் ஆன பிளேஸ் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். இங்கே கவர்மெண்ட் கடை ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா கடை இருக்குது. அங்கே ஸ்டாப் பண்ணி இது பேர் பால் அல்வா, இது பேர் நார்மல் பால்கோவா. நான் ரெண்டுமே வாங்கிட்டேன். என்னோடய செக் பாயிண்ட் 3 ஸ்ரீவில்லிபுத்தூர் சேஃபாக ரீச் ஆகிட்டேன். இப்போ இங்கேருந்து எங்கே ரீச் ஆக போகிறேங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.